குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து குட்டி சுக்கரம். என்ன சார் குட்டி சுக்கரில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா சூட்சமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, குட்டி சுக்கரம் வந்து சுக்கர தசையில் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. வேலை செய்யும். ஆனால் யாருக்குன்னு சொன்னீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம் இதில் பிறந்த குழந்தைகளுக்கு தான் வேலை செய்யணும்னா இல்லை. அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. அதாவது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா இந்த சுக்கர இது வந்து வேலை செய்யும். என்ன சார் சொல்கிறீங்க, புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா அதான் உண்மை. இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த இதில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வயசு வரைக்கும் இது நடக்கும். ஒருவேளை அஸ்வினி 4ஆம் பாதமாக இருந்தால் 1.5 வருஷம் வரைக்கும் இது நடக்கும். 1.5 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் நடக்கும். அது முடிஞ்ச உடனே சுகர் தசை ஆரம்பிக்கும். அதில் தான் ஆப்பு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அஸ்வினி, மகம், மூலம் இதில் பிறக்கிற குழந்தையும் சரி, அது இது நம்ம பரணி, பூரம், பூராடம் இதில் பிறக்கிற குழந்தையும் சரி, பரணி, பூரம், பூராடத்தில் வந்து என்னென்னா 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் தான் ஆபத்து. 3ஆம் பாதம் 4ஆம் பாத இது வந்து ஆபத்து கிடையாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து அஸ்வினி, மகம், மூலம் அந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்துலேருந்து 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எந்த பாதமாக இருந்தாலும் சரி, பரணி, பூரம், பூராடம் இதில் வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அப்படி நான் சைடில் ஸ்டார்ட் போட்டுறேன், சரிங்களா? இதில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா இப்படி இருந்தாலும் வந்து அந்த குட்டி சுக்கர் வேலை செய்யும். இப்போ குட்டி சுக்கர் என்ன சார் வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு பையன், இவங்களுடைய ஒரு பொண்ணு ஒரு பையனுடைய ஹார்மோன் சுரக்கிறது வந்து இவங்க பாடியில் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா மற்ற சின்ன குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பாலிய இது வந்து இதில் இருக்காது. இவங்க அந்த ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேதுல பிறக்கிறாங்க, 7 வயசு முடிஞ்சு 7ஆவது வயசில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சுக்கர தசை வருதுன்னு வைங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க, நல்லா சென்ட் அடிப்பாங்க. ஒரு வயசு பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதேமாரி ஆப்போசிட் ஆள், ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு பையன், ஒரு பையனாக இருந்தால் ஒரு பொண்ணு, அது அகெயின்ஸ்டாக வந்து யாராவது அழகான ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு வந்தாங்க இது பண்ணுவாங்கன்னா அவங்கள பார்த்து வசியமாவாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்து. ஒரு 8 வயசு பெண் குழந்தைய வந்து மற்றவங்ககிட்ட வந்து வசியமாகிறது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து அதுதான் அந்த குடிச்சு வைக்கிற அதுதான் கெடுத்து விட்டுரும். லவ் வந்துடும். லவ் என்ன சார் 7 வயசு போலன்னா அதுதான் உண்மை. 13 வயசுக்குள்ள ரொம்ப ஹெவியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு குழந்தைய வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜோதிட ரீதியாக வந்து இதெல்லாம் ஒரு காரணம் வரும். இது வந்து நம்ம ஜோதிடம் என்பது வந்து முன்னாடியே வந்து காக்கிறது. நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம தெரிஞ்ச குழந்தைகள் இந்த மாதிரி இருக்குன்னா எச்சரிக்கை பண்ணி வச்சிடணும். அவங்களுக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து இதுனா இதுதான், இப்படி தான் இருப்போமா, இப்படி தான் எப்படின்னா. அப்போ தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன குழந்தையெல்லாம் வந்து நிறைய லவ் விஷயத்தில் வந்து நிறைய மாட்டியிருக்காங்க. 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை அப்படியெல்லாம் மாட்டியிருக்காங்க. லவ்லாம் வந்திருக்கு. பிரசங்கத்தில் அது வருவாங்க நிறைய. அதுக்கு வந்து என்னென்னா ஒரு காரணம் சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருக்கு, இதாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தால் சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்னென்னா பாடியில் வந்து அவங்களுடைய ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது தான் காரணம். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. சுக்கர தசையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து இது, அதாவது வந்து என்னன்னா அவங்க ஒரு ஈர்ப்பு கொடுத்துரும். இப்போ லக்கணத்தில் சுக்கரம் இருக்குன்னு வைங்களேன், இவங்க பேசாமல் இருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க வந்து வந்துட்டு இருப்பான். ஒரு பையனாக இருந்தால் அவங்ககிட்ட தான் அப்போ தான் வந்து அத்தை முறையிலையோ இல்லைன்னா அம்மா முறையிலையோ இல்லை வேறு யாராவது இருப்பாங்கன்னா அவங்க யதார்த்தமாக வந்திருப்பாங்க. இந்த பையன் கண்ணுக்கு அது தப்பாக தெரியும். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஏஜுக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு இதுக்கு மேலே போனேன்னா ஃபிசிக்கல் டச்சிங்லாம் வந்து கம்மி பண்ணிடணும். பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. அதுதான் வந்து பேட் டச்சிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கவுன்சிலிங் மாதிரி கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இருக்கா, நம்ம வீட்டு தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து இருக்கா, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்ல வரல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு 12 வயசு பையன் வந்து இந்த மாதிரி வந்து இதாகிருன்னா தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கூட்டு போய் சதம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா?
இதில் வந்து என்னென்னா பாதிப்பு வந்து 2 பேருக்கு மட்டும்தான். இதுதான் வந்து சைல்டு அப்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து நான் இந்த ஜோதிடத்தில் சொல்கிறதுக்கு வந்து என்னென்னா, உங்களை எச்சரிக்கை பண்ணுறது என்னோட வேலை. ஒரு ஜோதிடராக இந்த சமூகத்துக்கு நான் வந்து பண்ண வேண்டிய ஒரு கடமை வந்து என்னென்னா, எச்சரிக்கை உணர்வு கொடுப்பது. சில விஷயங்களை வந்து சமூகத்துக்காண்டி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நான் விழிப்புணர்வு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இது வந்து என்னை விளம்பரப்படுத்துறதுக்கு அல்ல. முதல் விஷயமே அதுதான், என்னை விளம்பரத்து பண்ணுறதுக்கு அல்ல. நான் வந்து ஆடியோ ஃபைல் நான் நிறையா போட்டிருக்கேன், பட்டு அந்தளவுக்கு வந்து ஓடலை. என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை வந்து என்னை யார் என்னன்னு தெரியாதனால கூட அந்த ஓடலையா என்னன்னு, அது 2வது பட்சம், அதை விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோ ஃபைல் போடுறேன்னா ஏதாவது ஒன்று வந்து பார்ப்பீங்க. அந்த எச்சரிக்கை உணர்வு பண்ணுறது என்னோட கடமை. இந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்ணேன்னு ஒரு கொஸ்டின் வந்தேன்னா, இந்த வீடியோ மூலமாக என்னால் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். இந்த குட்டி சுக்கரம் வந்து அவ்வளோ ஆபத்துங்க. இது வந்து உங்கள் தெரிஞ்ச குழந்தைகள் இவங்களாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணணும். அவங்ககிட்ட வந்து உட்காந்து பேசுங்க. பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. வெளிநபரில் வந்து விடும்போது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி பாருங்க. பேட் டச்சிங் குட் டச்சிங்லாம் சொல்லிக் கொடுங்க. தப்பான கண்ணோட்டம்லாம் கண்ணுப்படுதான்னு பாருங்க. வெறும் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளை பையனுக்கு அது நடக்குது. ஒரு 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 ஜென்ஸ் வந்து ஒரு ஆம்பளை பையனை தூக்கிட்டு போகிறான்னா கவனமாக இருங்க. அது பையெல்லாம் பார்க்க நல்ல லட்சணமாக இருந்தானா ரொம்ப டேஞ்சர் இந்த உலகத்தில். சரிங்களா? நீங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். ஒரு 17-18 வயசுக்கு மேலே, ஒரு 14 வயசுக்கு மேலே வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்துடும். அவங்களுக்கே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ரொம்ப கண்காணிக்க தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளோட பாதுகாப்பு தான் வந்து இந்த இடத்துல சொல்லுவார். குட்டி சுக்கரன் வந்து அந்த வேலையை செய்யும். அதாவது வந்து என்ன, சின்ன வயசில் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்துரும். பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தப்பான விஷயங்கள் தான் போகும். அதிகபட்சம் வந்து தப்பான விஷயங்கள் தான் போகும். அதோட ரொம்ப அதிகபட்சமானது வந்து என்னன்னா மரணத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிடும். அதோட உதாரணம் தான் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சிறுமியோட கொலை. இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வேணும். ஒரு ஜோதிடரோட கடமையாக என்னோட இதை வந்து நான் சொல்கிறேன். மற்ற ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னோட பிரச்சனை இல்லை. எச்சரிக்கை பண்ணுறது என்னோட கடமை. சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் தான். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.